அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காஞ்சிபுரத்தில் பிரபல ரவுடி வசூல்ராஜாவை கொன்றுவிட்டு தப்பியோடும் காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சந்திரசேகர் இணைந்திருக்கிறார். சந்திரசேகர், விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட திருக்காலமேடு பகுதியை சேர்ந்த இந்த வசூல்ராஜா என்ற மிகப்பெரிய ரவுடியான இவர் மீது 20க்கும் மேற்பட்ட அந்த கொலை முயற்சி மற்றும் ஆள் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு வழக்கை நிலுவையில் நிலையில் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு சிறையிலிருந்து வெளியே வந்த அந்த வசூல்ராஜா என்பவரை அவர் வீட்டின் அருகாமையில் உள்ள அந்த நியாய விலைக் கடை அருகே பகுதியில் நின்று பேசிக்கிட்டு கொண்டிருந்த போது அப்பகுதியில் அடையாளம் தெரியாத வந்த இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் அந்த வசூல்ராஜா அவர் மீது பேசிக் கொண்டிருந்த திடீரென்று இருவருக்கும் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக அந்த மர்ம நபர் கையில் வைத்திருந்த அந்த 2 மாட்டுப்பிடி குண்டை வசூல்ராஜாவின் இடது தோள்பட்டையிலும் அவர் முகத்திலும் வீசப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து வசூல்ராஜா அவர்கள் இறந்துள்ளார். இதுக்கு சம்பவம் அறிந்து வந்த தாலுகா போலீசார் சம்பவ இடத்தில் உடலை கைப்பற்றி மேலும் அந்த உள்ள கைரேகை உள்ளிட்ட மோப்ப நாய்களுடன் தற்போது ஆய்வு மேற்கொண்டு நிலையில் சம்பவ இடத்தில் தற்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகம் அவர்கள் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். காஞ்சிபுரம் மாநகரில் பட்டப்பகலில் தற்போது ஏற்பட்டுள்ள இந்த கொலை சம்பந்தமாக பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருந்தாலும் தற்போது 3 தனிப்படை அமைத்து அந்த மர்ம நபர்களை தேடும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். லாவண்யா, இந்த வழக்கு தொடர்பாக சந்தேகப்படும்படி யாரையும் காவல்துறையினர் பிடித்திருக்கிறார்களா சந்திரசேகர்? ஏற்கனவே வசூல்ராஜா மீது பல்வேறு குற்ற வழக்குகளும் நிலுவையில் இருக்கிற நிலையில தற்போதைய முன்வராத காரணமாக இந்த கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு கோணத்திலும் தற்போது போலீசார் ஈடுபட்டுள்ளனர். ஏற்கனவே வசூல்ராஜாவில் முன்பகை காரணமாக ஏதேனும் கொலை முயற்சி ஏற்பட்டுள்ளதா அல்லது இவர் ஏதேனும் ஒரு கொலையில் ஈடுபட்டுள்ளது சம்பந்தமாக தற்போது விசாரணையானது காவல்துறையின் முழுவீச்சில் முன்விரோதம் காரணமாக மட்டுமே இந்த கொலை ஏற்பட்டிருக்கும் என்ற கோணத்தில் தற்போது விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவங்க விவரங்களுக்கு நன்றி சந்திரசேகர்.